பஹானி பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிகல். Watch full episodes on Jio Hotstar. கிளைமேட்ல இந்த லொகேஷன்ல எங்களை சுத்தி பார்க்க கூட்டு பத்தியா உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரா பண்ணையா. சூப்பர். நம்ம பயங்கரமா மாட்டிக்கிட்டோம். முன்னாடி சூறாவளி இருக்குதப்பா பாருங்க. பாவி டாக்டர் ஜட்கா சீக்கிரமா திரும்பி போங்க. இல்லடா இந்த புயல்ல மாட்டி நாம எல்லாரும் சின்ன பின்னமா காணாம போயிடுவோம். சீக்கிரம் திரும்பிங்க. திரும்பி போறது ரொம்ப கஷ்டம்டா. டேய் மண்டையா ஏன்டா இந்த நேரத்துல எங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்த? சோதேரி. சுத்தமுத்து ஒரு ஆளையும் காணோம். பாக்குறதுக்கு மனாந்தரமா இருக்கு. வாங்க யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். இருந்தாங்கன்னா முதல்ல சாப்பாடு தான் சாப்பிடணும் பாப்பா. வைத்தா இன்னும் நல்ல உள்ள போங்க. எங்க யாரையும் ஒருத்தரையும் காணுமே. அமைதியா இருக்கேன். சூப்பர். என்ன நண்பா நாம எந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம்? ஒண்ணுமே புரியலையே. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மிருகங்கள் எல்லாம் மனுஷங்க மாதிரி சுத்தறத நான் பார்த்ததே இல்லையாப்பா. அங்க பாரு மனுஷனுக்கு வந்திருக்கானுங்க. அதுவும் நம்ம இடத்துக்கு. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. புடிங்க. சரிக்கா நான் எடுத்து தரேன். நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நம்மள வேலை கொடுத்து வாங்க போகுது. அடேங்கப்பா இதோட பார்பிக்யூ ரொம்ப நல்லா இருக்கும். சார்காண்டி எடுத்துக்கோங்க. சொல்லிட்டு முடியா சார்காண்டி வேண்டாம். எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. பாருங்க சத்தியமா சொல்றேன். இனி நான் சொன்னா போட்டு சாப்பிடவே மாட்டேன். எங்களை பாட்டு திட்டுறாதீங்க. பயமா இருக்கு. துப்பாக்கி இல்லைன்னா என்ன? என்கிட்ட கத்தி இருக்குல்ல. கட் பண்ணியா சீக்கிரம். வாங்க ஓடிடுங்க. அட இல்லங்க, யாராவது அவங்கள பிடிங்க. எங்க பசங்களோட சாப்பாடு ஓடிட்டு இருக்கு. யாராவது பிடிங்க. மாட்டுல தெறிக்க விட்டுருவாங்க. ஓடி வந்துட மாட்டோம். இவன் யாரு? திணிச்சா இருக்காங்க. குடுற மாட்டோம். நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. அவசரப்பட்டுட்டுமோ? என்னடா நம்மளும் இப்படித்தான் சூப் வச்சு குடிக்க போறாங்களோ? குடிக்க போறாங்களா? ரொம்ப அருமையா இருந்தது. கொஞ்சம் உப்பு தான் கம்மியா, பரவாயில்ல, நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க. இது எங்களோட மிருகங்களோட உலகம். இந்த இடத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. நாங்க இந்த பூமியில இருக்கிற தண்ணியில இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வாழ்வோம். நாங்க ஒட்டருக்கு சாப்பாடை கூட உதவி பண்ணிக்குவோம். நாங்களும் எங்க மனுஷங்க மாதிரி தான் வாழ்வோம். ராபிட் என்ன உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தொண்டு செய்யறதுக்கு ஒரு
பெரிய மனசு வேணும். அந்த மனசு உங்ககிட்ட நிறைய இருக்கு. யாருடா அது? யாருக்கு ஏதோ தட்டான பயமா இருக்கு. தேங்க்யூ. வாங்க, உங்களுக்கு வேண்டியது உள்ளதான் இருக்கு. ஆஹா, முதலைய கூட்டிட்டு வந்துப்பா. என் மயிலே, எங்களை மொத்தமா வித்துட்டியா? சொல்லு. டோன்ட் மைண்ட். உங்களுக்கு கேரட் அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் கேரட்டுக்காக ராபிட் எதை வேணாலும் பண்ணும். என்னென்னத்தையோ கொடுத்துட்டு கடைசியில கருவாடு கூட தூக்கிட்டு போற மாதிரியே தூக்கிட்டு போறாங்களே. டேய், எங்கடா கூட்டிட்டு போற சொல்லிட்டு போடா. அத பாவமே, என்னோட ரிவால்வர் எங்க விழுந்ததுன்னு தெரியாம போச்சு. அப்படி இல்லனா இவங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணிருப்பேன். சிங்கம் சார், நீங்க கண்டபடி எல்லாம் சுட முடியாது. இவங்க குற்றவாளி இல்ல, மிருகங்கள். புரிஞ்சுக்கங்க. ஏதாவது பண்ணுடா. ஐடியா. பூதம் பூதம் ஓடுங்க. பூதமா? எது பூதமா? கிங்காங்க, சீக்கிரமா உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, புரியுதா? முடியாது. நீங்க எல்லாருமே எங்களுடைய முன்னோர்கள். எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க எல்லாரும் உங்களுடைய வம்சம் தான். ஆமா. அண்ணாத்தே, இது எந்த ஏரியா? யார பார்த்தாலும் எங்களை ஒரு மார்க்கமா துரத்திக்கிட்டே இருக்காங்க. பயப்படாதீங்க, நீங்க எல்லாரும் என் கிட்ட ரொம்ப சேஃபா தான் இருக்கீங்க. நல்லதை எப்ப பேசினாலும் எவனாலும் ஒருத்தங்க அதே பாணியில தேங்க்யூ சொல்றான்டா. வித்திருப்பானோ? பயமாவே இருக்க மாட்டோம். வா வா, நீ கேட்டதெல்லாம் இங்க இருக்கு. ஆஹா, நீ வந்துட்டியா? நீங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகிங்க. போடா முழனிட்டு மூஞ்சா. ஆளை விட்டுக்கிட்டா திரும்பி எல்லாம் பார்க்காதீங்க, ஓடி வாங்கப்பா. ஒடுங்க ஒடுங்க. காக்கா காக்கா கனகவேல் காக்கா நோக்க நோக்க நொடியில் நெக்க திரும்பி பார்க்க மாட்டேன். ஏறி மாட்டோம். அட என்னப்பா இது, எடா கூடமான உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டு மேப்பா. ஆனா பொண்ணு இருங்க, மட்டும் நம்பவே கூடாது. ஜென்டில்மேன், நீங்க எல்லாம் யாரு? முதல்ல நீங்க எல்லாரும் யாருன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாருமே இங்க அவுட்டிங்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தோம். எங்க போட் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து நாங்க இங்க தான் இருக்கோம். எங்களால கீழேயும் போக முடியாது, அவங்களால மேலேயும் வர முடியாது. ராத்திரில கஷ்டப்பட்டு பழத்தை கொண்டு வந்துருவோம். எங்க 2 பேருக்கும் வீட்டுக்கு போக முடியும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. இல்ல, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே போவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? தைரியம் இல்லாம ஒரே இடத்துல உட்காந்து அழுவறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா பத்திரம் வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு இவ்வளவு வேலை செய்யாது உனக்கு தெரியாதாடா? ஐடியா. நம்ம போட்டு சுத்தமா ரிப்பேர் ஆகி கிடக்குதுயா. இப்ப எப்படியா இங்க போறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம இன்ஜின் போட்டு அவிச்சு கட்ட போட்ல பிக்ஸ் பண்ணிடலாம். சரிப்பா, இந்த இன்ஜினை செட் பண்ற வேலை இப்ப என்னோடது. அப்படின்னா வாங்க சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கலாம். யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம். காலக்கீடலாம். சிங்கம் சார், திடீர்னு நீங்க என்ன சிங்கர் ஆயிட்டீங்களா? அப்படி வர மாட்டேன். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரிலாம் கட்டி இந்த போட்டை ரெடி பண்ணி இப்படி நிமித்தி நிறுத்த போறோம். இப்படி நிறுத்துறதுனால இது ஒரு அற்புதமான போட்டு தயாராயிடுச்சு. இப்ப நாம கிளம்ப போறோம். இது ஒரு அற்புதமான வழின்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே நீங்க எல்லாரும் சேர்ந்து கலக்கிட்டீங்க. இப்ப நீங்க எல்லாருமே ஓய்வு எடுத்துக்கங்க. இந்த போட்டு நான் ஓட்டுறேன். ஆமா ஆமா, உண்மைதான். ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எங்க ஸ்டாப்பிங் வந்துருச்சா ஜென்டில்மேன்? ஆஹா, வந்து சேர்ந்துட்டோம். எழுந்துறீங்க. எழுந்துற மாட்டோம். அட கடவுளே, நாம திரும்பவும் இங்கேயே வந்துட்டோம். நீங்களும் எங்களை ஏமாத்திட்டீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களையும் சேர்த்து காப்பாத்தணும். நன்றி மறந்துட்டீங்களா நயவஞ்சகர்களா? அட நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இத்தனை பேரும் ஒரே நேரத்துல கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? கட் 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 கட். கட்டா? என்னடா கட்டு கட்டுன்னு சொல்றா? யார கட் பண்ண போறீங்க? எங்களை கட் பண்ணாதீங்க, வேண்டாம். இங்க பாருங்க, நாங்களும் உங்க எல்லாரையும் மாதிரி மனுஷங்க தான்.
நாங்க எல்லாரும் சேர்ந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஐலாண்ட்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம். அனிமல்ஸோட உலகத்துல மனுஷங்க மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சு வராங்கன்றதுதான் கதை. எங்களுக்கு தேவையான சீன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஆனா இந்த பிலிமோட கிளைமேக்ஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ரொம்பவும் சிம்பிளா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு ஹெலிகாப்டர் வரும், அப்புறம் எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனா எதிர்பாராத விதமா நீங்க எல்லாருமே இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தீங்களா? எங்களுக்கு புதுசா ஒரு ஐடியா வந்துச்சு. நீங்க தப்பா நினைக்கிற விஷயத்த நாங்க அப்படியே விட்டுடலாம்னு நினைச்சோம். அப்ப நீங்க இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போவீங்கன்னு பார்க்கலாம்னு நினைச்சோம். உங்களால எங்களுக்கு ரொம்ப ஃபன்னியான சீன் கிடைச்சது. எங்க படத்துல காமெடி சீன் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா நீங்க பண்ற சேட்டை எல்லாம் நாங்க அப்படியே உங்களுக்கு தெரியாம ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்தோம்னா எங்க படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. அப்பனா நாங்கெல்லாம் பிலிம் ஸ்டார் ஆயிட்டோமா? சூப்பர். ஒருவேளை இந்த படத்துல என்னோட ரிவால்வர் ஷூட்டிங் சீன் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா அது எங்க போச்சுனே தெரியல. என்னோட ரிவால்வர் காணாம போயிடுச்சு. என்ன பண்றது? சார் உங்க ரிவால்வர் எங்க இருக்கு? இது எனக்கு பீச்ல கிடைச்சது சார். ஓகே ஸ்டார்ட் ஆக்ஷன். The name is சிங்கம். ஏன் இன்ஸ்பெக்டர் சிங்கம்? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. இளநீ மழை பொழிகிறது, ஒவ்வொரு இளநீரும் வீட்டில் விழுகிறது. அது